ஒரு இடம். அங்கே வந்து ஒரு தபஸ்வி அந்த பிள்ளைகளை பார்த்து நிறைய புராண கதைகளை சொல்லக்கூடியவர், நல்ல விளக்கங்களை சொல்லக்கூடியவர் ஒரு கேள்வி கேட்டார். நரசிம்ம அவதாரம் எதற்கு என்று கேள்வி கேட்டார். எப்போதுமே இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பதில் சொல்ல முயற்சி செய்வார்கள். அப்படி முன்வரிசையில் இருந்த சில பிள்ளைகள் பதில் சொன்னார்கள். நரசிம்ம அவதாரம் எதற்கு? ஹிரண்ய கசிபு என்னக்கூடிய அரக்கனை சம்ஹாரம் செய்வதற்காக என்றான் ஒரு பிள்ளை. எல்லோரும் கை தட்டினார்கள். குருவும் ஆமோதித்தார். ஆனால் அது பதில் அல்ல என்றார். சரி, பிரகலாதனை காப்பாற்றுவதற்கு என்று இன்னொரு பெண் பிள்ளை சொன்னாள். அப்போதும் கை தட்டினார்கள். அதையும் ஆமோதித்து விட்டு ஆனால் அதுவும் பதில் இல்லை என்றார் குரு. என்னடா இது? ஹிரண்ய கசிபு சம்ஹாரம் செய்வதற்குத்தான் தோன்றியது நரசிம்ம அவதாரம். அதே போல பக்த பிரகலாதன் அவனை காப்பதற்குத்தானே இந்த அவதாரம் நிகழ்ந்தது. ஆனால் இரண்டையும் சரியான பதில் இல்லை என்கிறாரே குரு என்று எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது அந்த குரு அழகாய் விளக்கம் சொன்னார். ஒருவேளை பிரகலாதனை காப்பாற்றுவதற்காகத்தான் என்றால் பக்த பிரகலாதனை பல்வேறு சோதனைக்கு உட்படுத்தினார்களே. அக்னியில் தூக்கி போடும் போது காப்பாற்றி இருக்கலாம், மலையிலிருந்து உருட்டி விடும் போது காப்பாற்றி இருக்கலாம், சமுத்திரத்தில் எரிந்த போது காப்பாற்றி இருக்கலாம், யானை கொண்டு இடறச் செய்த போது காப்பாற்றி இருக்கலாம், விஷ பாம்புகளினிடையே விடப்பட்ட போது பிரகலாதனை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் வராத நரசிம்மர், அவதாரம் நிகழ்த்தாத நரசிம்ம மூர்த்தி பிரகலாதனின் ஒரு வார்த்தையை காப்பாற்றத்தான் அந்த அவதாரத்தையே நிகழ்த்தினான். பிரகலாதனின் வார்த்தையை உண்மையாக்கவே அவசர திருக்கோலம் கொண்டு அவதாரம் நிகழ்த்தினான். நரசிம்ம சக்கரவர்த்தி என்று சொல்லும் போது உடலிலே ஒரு சிலிர்ப்பு தோன்றத்தான் செய்கின்றது. ஆக தூய பக்தி நம்மிடத்தில் என்றால் நிச்சயம் நமக்கு உதவி கிடைக்கும். இந்நாளிலே பல வெற்றிகளை நீங்கள் நிகழ்த்த வாழ்த்துகின்றது ஆத்திசூடி. மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் நண்பர்கனிய ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.